போயிடுவோம். ஓகே அப்பா தடுமாறுறோம். அதாவது 80 வயசு 60 வயசு 80 வயசு ஆன மாதிரி அப்படி உதிருது பாருங்க. ஐயோ பாட்டி சதறி இருக்கும் நேரம். ரைட் எடுத்து அப்படியே நேராக போனார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருக்காரு. நடுவில் என்ன அப்படி ஆட்டம் கொடுத்துட்டு பாருங்க, பயங்கரமாக ஆடுது. இங்கே பாருங்க, நம்ம இங்கேருந்து பார்த்தாலும் அந்த பட்டாயா சிட்டி தெரியுது பாருங்க. அதேமாதிரி அந்த குகைக்கு நடுவில் அங்கங்கே ஓட்டையாக இருக்குது. படங்கள்லாம் காட்டுவாங்கள்ல, பாட்டு சீன்லாம் எடுக்கணும்னா அந்தமாரி ஒரு குகை மாதிரிலாம் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இருக்கும் போல் அங்கே போனோம்னா. ரொம்ப கிட்ட போக போக வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக வருது. பேக் ப்ளூ கலர் வந்து மாறுது. அந்த பவுண்ட்ரி மாதிரி இருக்குது அங்கே பாருங்க. அந்த பவுண்ட்ரி மாதிரி இருக்கா, கலர் மாறுது பாருங்க. அப்படியே லைட் ஆகிட்டே வருது. கேஜே தூக்கிட்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ தேங்க்யூ. பாருங்க எப்படி அப்படியே சூப்பராக ஜேஜேன்னு இருக்கா. செம்மையாக இருக்குது. போய்கிட்டு இருக்கோம். ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். நமக்கு எதுக்கு தான் இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே ஒரு டீம் மாதிரி தெரியுது. அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நேராக போய்கிட்டு இருக்குது. எடுத்த உடனே ஒரு ரைட் எடுத்தான்னு நினைக்கிறேன். ரைட் எடுத்து அப்படியே நேராக போனார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டே இருக்காரு. நடுவில் என்ன அப்படி ஆட்டம் கொடுத்துட்டு பாருங்க, பயங்கரமாக ஆடுது. நம்ம இங்கேருந்து பார்த்தாலும் அந்த பட்டாயா சிட்டி தெரியுது பாருங்க. வந்து நம்ம ஓவர் ஐலாண்டுக்கு அப்படியே எக்ஸாக்ட் பாடியில் முதல்ல உள்ள டிரைவரனை இங்கே பயணமாக இருக்குது. அவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் எப்படின்னு தெரில. உள்ளே உட்காந்தா தான் அந்த ஃபீலிங் தெரியும் நமக்கு.
என்னடா இது கயிறெல்லாம் கட்டி இப்படி ஆடுது அங்கே பாருங்க. மழை கொஞ்சம் ஒரு தலையாக வந்து போல ஊறிடும் பஸ் வெளியில். ஐயோ ஐயோ எல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ இதுவாக இருக்குது. அங்கே ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு. சட்டுன்னு கையை கொடுத்து எகிரி நல்லா லக்கேஜ் வச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஓகே போயிடுவோம். ஓகே அப்பா தடுமாறுறோம். அதாவது 80 வயசு 60 வயசு 80 வயசு ஆன மாதிரி அப்படி உதிருது உள்ள அந்த இடத்துல நிற்கும் போது. பாருங்க ஐயோ பாட்டி சதறி இருக்கும் நேரம். சேட்டைக்கார தம்பியா இருப்பாரு போல. ஐயோ ஓகே அதுதான் ஆயா சதறி இருக்கும் நேரம். திடீர்னு வந்து நடுவில் நம்மக்கிட்ட பண்ணாலுமே நம்ம பதறி தண்ணியில் விழுந்துருப்போம். எப்போ டிஸ்கோன கேம்லாம் விளாட்றாங்க பாருங்க. வந்தது இந்த ரோட்டில் தான். சரி நடப்போம். இங்கே என்னென்னலாம் இருக்குன்றதை காட்ட பார்க்குறேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். கோரல் ஐலாண்டு பயங்கரமாக பில்டப் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள் கடற்கரை ஒட்டிய ஒரு பீச் ரெசார்ட்டு. அது மாதிரி வந்து அந்த தண்ணிலாம் கொடுத்து அது கட்டியிருக்காங்க. நல்லா காற்றடிக்குது சூப்பராக. அப்பா பார்த்துக்குங்க. எல்லாரும் இப்போ எங்கே போகிறாங்கன்னு தெரில. நம்மளும் இப்போ எங்கே போகிறோன்னு தெரில. அப்படியே ஒரு தோராயமாக யார் மெஜாரிட்டியாக மக்கள் எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா நிறைய நிழலில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திங்க் பண்ணலாம். எந்த பிளானுமே இல்லை பெருசாக. ஆனால் எல்லாம் இந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. இங்கே வந்தோம்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சைடில் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் மக்கள் வந்து இந்த இடத்துல தான் விரும்பி வந்து பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தீவில் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. அதுக்கு தான் அங்கே நிறைய பேக்கேஜ்லாம் இருக்குது. அந்தமாரி பண்ணிக்கங்கன்னாங்க. பட் நம்ம அந்த பேக்கேஜ் எதுவுமே வந்து நம்ம பார்க்கல பெருசாக. பார்த்துக்கலான்ற மாதிரி வந்துட்டோம். இதுக்கப்புறம் தான் இருக்குது விளையாட்டெல்லாம் பார்ப்போம். இங்கே பாருங்க ஸ்கூட்டர்லாம் கூட போட்டில் போட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுருவாங்க போல். ஸ்கூட்டர்லேயே தீவை ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க போல். இப்படி பாருங்கள் வாடகைக்கு ஸ்கூட்டர்லாம் கிடைக்குது அங்கேயே பட்டாயாலேயே. இங்கேயும் கிடைக்கும் போல். நம்ம வந்து இல்லைனா அந்த என்னது பைக் டாக்ஸி இருக்காரு பாருங்கள். அது இங்கெல்லாம் நிற்கிறாங்க பாருங்கள். அவங்க எல்லாமே பைக் டாக்ஸி தான் போல். இல்லை அவங்களாம் வந்து கைடு மாதிரி போல் ஆள் பிடிக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த இதுதான் வந்து தீவோட மேப்பு பாருங்கள். இங்கே பாருங்கள் இந்தமாரி சுற்றி பீச்சு தான். வேறு இடத்தாண்டு போனீங்கன்னா வேறு மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்குன்றாங்க. நல்லா இருக்கா சரிங்க. எல்லாத்துக்கும் ப்ரைஸ் போட்டிருக்காங்க பாருங்க. மினி பஸ் சர்வீஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது போட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணிட்டு போகலாம். இவங்கெல்லாம் வந்து பைக் ரெண்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து இதுமாரி பேக்கேஜ் மாதிரி விட்டு போவாங்க போல். இங்கே பாருங்க வந்த உடனே மோட்டர் பைக் ரெண்ட்டு கடை இருக்குது. அப்படியே சுற்றி வரலாம். ஐலாண்டை வரலாம் நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு. பாருங்க இங்கே வந்து கடைகள் இருக்குது சாப்பிட்றதுக்கு. நம்ம எதாவது ஜூஸ் குடிப்போம் டயர்டாக இருக்குன்றாங்க. சரிங்களா வாங்க நம்மளும் எதாவது லைட்டாக ஜூஸ் சாப்பிட்டு அப்படி போவோம். சீ ஃபுட்டு போல்